Hello students, இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா லெசன் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியிலேருந்து கலர் கோட் ஃபார் கார்பன் ரெசிஸ்டர்ஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நான் இங்கே ஒரு டேபிள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா, இங்கே ஒரு நிமோனிக்ஸ் இருக்குது. அதாவது நம்ம ஈஸியாக அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்துட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். பாருங்கள், பிபி ராய் ஆஃப் அ கிரேட் பிரிட்டன் வெரி குட் ஒய்ஃப். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் வெரி குட் ஒய்ஃப். இல்லை உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இது மாதிரி ஞாபகம் இருக்கும் நல்லா, அதனால் நான் இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு பிபி ராய் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. யாருன்னா அவர் கிரேட் பிரிட்டனோட ராஜா அப்படின்னு நினச்சிங்க. சரியா? அவருக்கு எப்படிப்பட்ட ஒய்ஃப் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒய்ஃப் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த நிமோனிக்ஸை வச்சு எப்படி இதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல பிபி ராய், அதாவது இங்கே 2 பிபி இருக்குது. ஃபஸ்ட்டு பி எப்படின்னு எப்பயுமே பிளாக். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். பொதுவாக எல்லாருக்கிட்டையும் கேளுங்களேன், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம். அவங்க உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குன்னா, எல்லோரும் முக்கால்வாசி சொல்கிற ஒரு கலர் பிளாக்காக இருக்கும். எல்லாருக்குமே பிளாக்னா ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பிளாக் அப்படின்னு ஞாபகம் வைக்கும். அடுத்து பிளாக் அடுத்து யார் இருப்பாங்க? ப்ரௌனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாக்கு ப்ரௌன், ஏன்னா ரெண்டுமே டார்க் கலர்ஸ். எப்பவுமே ஃபஸ்ட்டு பிளாக், அதுக்கு அடுத்து லைட் கலர் ப்ரௌன். ஸோ அது அடுத்து ஆர்னா ரெட்டுன்னு தெரியும், ஓனா ஆரஞ்சு சொல்லிவிடுவீங்க, ஒய்னா எல்லோ, ஜீனா இங்கே 2 ஜி இருக்குது. முதல்ல வர ஜி எப்பயுமே க்ரீன், எல்லோ க்ரீன் அப்படின்னு ஞாபகம். எல்லோ அடுத்து க்ரீன் தான் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. லாஸ்ட்டாக வர ஜி கிரே ஒரு மாதிரி டல் கலர், அதனால் லாஸ்ட்டில் வருது டல் கலர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் அது எப்படி சொல்கிறேன். சரி, எல்லோ க்ரீன். ஓகேவா? ப்ளூ, பீனா ப்ளூ. ஏன்னா இங்கேயே நம்ம என்னது பிளாக் ப்ரௌன் பார்த்தாச்சு. அப்போ லாஸ்ட்டில் இருக்கிற பீனது ப்ளூவாக தான் இருக்கும். அடுத்து வீனா வயலட்டு, ஜீனா கிரே. ஏன் கிரே ஞாபகம் வச்சுக்கணும் லாஸ்ட்டில்? என்ன பாருங்கள், லாஸ்ட் கலர் நமக்கு ஒயிட்டுக்கு லைட் ஷேடு இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் என்னன்னா கிரே தான். அப்போ நம்ம ஒயிட்டுக்கு பக்கத்தில் வர ஜி கிரேன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இதுக்கு ஒரு நம்பர் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதோட நம்பர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 0லேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. பாருங்கள், பிளாக்குக்கு 0, ப்ரௌனுக்கு 1, ரெட்டுக்கு 2, அது மாதிரி ஒயிட்டுக்கு 9 வரையும் இருக்குது. டோட்டலி இங்கே 10 கலர்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த 10 கலர்ஸுக்கும் இங்கே ஒரு 10 பவர், அதாவது இந்த பவர் வேல்யூ கொடுத்துருக்கேன். பிளாக்ன்ற வேல்யூக்கு பிளாக்ன்ற பவருக்கு 1 அப்படின்ற ஒரு வேல்யூ, ப்ரௌனுக்கு 10 பவர் 1, அது இந்த நம்பர்லேயே 10 பவரில் இருக்குது. இங்கே ரெண்டு வேல்யூஸ் இருக்குது. இந்த வேல்யூஸை வச்சு நம்ம ஒரு ரெசிஸ்டரோட வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே ஒரு ரெசிஸ்டரில் ரிங்ஸ் மாதிரி கலர் இருக்கும். இந்த கலரை வச்சு தான் அந்த ரெசிஸ்டரோட வேல்யூவை நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? இதுக்கு இந்த ரெசிஸ்டர் எவ்வளோ வேலை செய்யுது, அதாவது எந்த ரெசிஸ்டருமே 100% ஒரு கரண்ட்டை பிளாக் பண்ண முடியாது. ஓகேவா? எப்பேற்பட்ட ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் 5% அதுக்கு என்ன இருக்கும்னா டாலரன்ஸ் ரேஷியோ இருக்கும். டாலரன்ஸ் ரேட்னா என்னதுன்னா, அது 95% நல்லா ஒர்க் ஆகும். 5% மட்டும்தான் என்னது அந்த கரண்ட்டை ரிலீஸ் பண்ணோம் அர்த்தம். அதே மாதிரி சில்வர் அப்படி இருந்ததுன்னா, அதாவது லாஸ்ட்டு டாலரன்ஸ் என்ற பேண்டு எந்த பேண்டு அப்படின்னா லாஸ்ட் பேண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் இருக்கிற கலர் தான் டாலரன்ஸ் பேண்டு. கோல்டு கலர் இருந்தால் அது 5% டாலரன்ஸ், 5% மட்டும்தான் அதோட எரர் வேல்யூ. அதே மாதிரி சில்வர் கலர் இருந்ததுன்னா 10% மட்டும்தான் அது எரர் வேல்யூ. இங்கே பேண்டே இல்லை. அப்போ அவர் யாருன்னா கலர்லெஸ். 20% தான் அவரோட 20% எரர் வேல்யூ இல்லை. அப்போ 80% நல்லா வேலை செய்வார், 20% மட்டும் எரர் வேல்யூவாக இருக்கும். இது ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். ஓகேவா? இது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், இல்லைனா மைனஸாகவும் இருக்கலாம். அதுதான் இந்த டாலரன்ஸ் ரேஷியோ. முதல்ல நம்ம இந்த ரெசிஸ்டருக்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். முதல்ல இருக்கிற கலர் என்ன கலர் பாருங்கள்? ப்ரௌன்.
முதல்ல இருக்கிற கலரு ப்ரௌன். ப்ரௌனோட நம்பர் என்னது? 1. அப்போ இதை 1ன்னு என்டர் பண்ணிக்கலாம். இதோட வேல்யூ 1. ஓகேவா? செகண்ட் கலர், அதாவது ஃபஸ்ட்டு 2 பேண்டோட என்ன பேண்டோட கலர், அந்த நம்பர் கோடு மட்டும் எடுக்கணும். ஃபஸ்ட்டு 2 பேண்டோட நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். சரியா? ஃபஸ்ட்டு செகண்ட் கலர் என்னது? ரெட். ரெட் கலர் எத்தனாவது நம்பர்னா 2 போட்டாச்சா? தேர்ட் கலர் எதை டெனோட் பண்ணுது அப்படின்னா இந்த 10 பவரில் வர பவர்ஸை தான் வந்து நம்பரை வந்து டெனோட் பண்ணுது. அப்போ 12 இன்ட்டு தேர்ட் நம்பர் என்னது? ப்ரௌன். ப்ரௌன் என்னது? 10 பவர் 1. 10 பவர் 1. அடுத்து இந்த கோல்டு கலர் இருக்குது. அப்போ கோல்டு கலர் இருந்தால் அதோட டாலரன்ஸ் ரேஷியோ எவ்வளோ? டாலரன்ஸ் ரேஷியோ வந்து பர்சன்டேஜ் வந்து 5%. ஏன்னா இது ப்ளஸ் ஆர் மைனஸாகவும் இருக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 5%. அப்போது இதோட வேல்யூ எப்படி சொல்லலாம்? 12 இன்ட்டு 10 பவர் 1 ஓம் அப்படின்னு சொல்லலாம். 12 இன்ட்டு 10 பவர் 1 ஓம், அதாவது 12 ஓம் அர்த்தம். ஓகேங்களா? 12 ஓம்ஸ். இப்போ அடுத்து நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் ரெசிஸ்டர்ஸ், நிறைய ரெசிஸ்டர்ஸ் இங்கே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பாருங்கள், இதுக்கு நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ரௌன் இருக்குது. ப்ரௌனுக்கு இப்போ தான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்பர் 2 பேண்டுக்கு வந்து நம்பர்ஸ் தான் கொடுக்கணும். இதுக்கு வந்து 2. க்ரீனுக்கு என்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கலாம். க்ரீன் வந்து எத்தனாவது கலராக இருக்குது? 5th இருக்குது. ஓகேவா? அப்போ க்ரீனுக்கு வந்து நம்ம 5 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுப்போம். 2, 5. அடுத்து ரெட்டு. ரெட்டு எத்தனாவது? தேர்ட் கலர். பாருங்கள், ரெட்டுன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். தேர்ட் கலர், தேர்ட் ரெட். அப்போ தேர்ட்னா என்னது? 0, 1, 2 தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதோட நம்பர் என்னது? 2. ஓகேங்களா? அப்போ இன்ட்டு 10 பவர் 2 இன்ட்டு 10 பவர் 2. லாஸ்ட்டில் என்ன கலர் இருக்குது? கோல்டு. அப்போது இதோட டாலரன்ஸ் ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸு 5%ஆக இருக்கலாம். ஒன்று இது 5% அதிகமாக வேலை செய்யலாம், இல்லை 5% கம்மியாகவும் வேலை செய்யலாம். ஓகேவா? எப்பயுமே இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை ஓமில் மார்க் பண்ணணும். இப்போ 25 இன்ட்டு 10 பவர் 2 ஓம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 25,000 ஓம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இது மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த ரெசிஸ்டர்ஸ் வேல்யூ டைப் பண்ணி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இது வந்து ஃபஸ்ட் நம்பர், இது செகண்டு, தேர்டு, 4th, 5th. இது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி வச்சுக்கோங்க. நீங்களே வந்து கண்டுபிடிச்சி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.